வணக்கம் நண்பர்களே, ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஸ்ட்ரோ ஈசோஃபகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு எரிச்சல் வருகிறதா? சாப்பிட்ட பிறகு புளிப்பு ஏப்பம் வருகிறதா? இரவில் படுத்தவுடன் தொண்டை வரை உணவு வந்தது போல உணர்கிறீர்களா? இவை சாதாரண ப்ராப்ளம் அல்ல. இது GERD எனப்படும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த GERD அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபிகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் வருகிறது, அறிகுறிகள் என்னென்ன, பரிசோதனைகள் என்னென்ன, சிகிச்சை என்னென்ன, உணவு முறைகள் என்ன, தடுக்கும் வழிகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜெரிமான அமைப்பு எப்படி செயல்படுகிறது அதை பற்றி முதல்ல பார்ப்போம். நாம் உணவை சாப்பிடும்போது அது உணவு குழாய் அதாவது ஈசோஃபேகஸ் வழியாக இரைப்பைக்கு செல்கிறது. இரைப்பையின் மேல் பகுதியில் ஒரு வால்வு போன்ற அமைப்பு உள்ளது. இதற்கு லோயர் ஈசோஃபிகல் ஸ்பிங்டர் LES என்று பெயர். இதற்கான வேலையின் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவை இரைப்பைக்குள் அனுப்புவது, அமிலம் மீண்டும் மேலே வராமல் தடுப்பது. இந்த வால்வு பலவீனம் அடைந்தால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படும். அதாவது நம்ம உணவை சாப்பிடும்போது உணவு குழாய்க்கு வழியாக இரைப்பைக்கு கொண்டு செல்லும். இந்த இரைப்பையின் மேல் பகுதியில் ஒரு வால்வு மாதிரி இருக்கும் போன்ற அமைப்பு உள்ளது. இதை தான் லோயர் ஈசோஃபிகல் ஸ்பிங்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கு வேலை அப்படின்னா, இரைப்பைக்குள்ள உணவை அனுப்புவது, இந்த அமிலம் உள்ளே இருக்க ஆசிட் மேலே வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது இந்த வால்வோட வேலை. அப்போ இந்த வால்வு பலவீனம் அடைஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி ஏப்பம், இந்த எரிச்சல் மாதிரி உள்ளதெல்லாம் வர ஏற்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த GERD அப்படின்னா என்ன? கேஸ்ட்ரோ ஈசோஃபேகஸ் அப்படின்னா இரைப்பையில் உள்ள அமிலம் உணவு குழாய்க்குள் மீண்டும் மேலே வருவதையே ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு உள்ளே போகுதில்ல, அப்போ இதில் இந்த உணவை செரிமானம் செய்வதற்கு ஒரு கேசிட் வெளியே வரும். இந்த கேசிட் மேலோட்டு வந்தால் தான் இதை தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுறோம். இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டால் தான் GERD வருது. இந்த GERD என்பது ஒரு நீண்ட கால செரிமான நோயாகும். அதாவது இந்த ஒரு GERD வந்துட்டு அப்படின்னா இது ஒரு நீண்ட காலத்துக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த GERD வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, அதிகமாக உணவு சாப்பிடுதல். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்குன்னு ஒரு தேவையான அளவு உணவு தேவைப்படும். அதை விடக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த கேசிட் அதிகமாக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த உணவு ஜீரணிக்காமல் இந்த ஆசிட் மேலோட்டு வரும். இதை தான் GERD வர்றதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு, ஒபிசிட்டி உள்ளவர்களுக்கும் அதிக வாய்ப்பு. அப்புறம் காரமான உணவுகள், நீங்கள் மிளகாய், மசாலா போன்ற உணவுகளை நல்ல காரமாக எடுத்தீங்கனாலும் இந்த ஆசிட் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ GERD வருவதற்கான காரணங்களும் இதுவும் ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா, சிலவங்களுக்கு எண்ணெய் உணவுகள் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரியும், ஒரு மாதிரி நெஞ்சில் கனத்தது மாதிரியும் ஒரு ஃபீல் உண்டாகும். அப்புறம் உணவு இந்த தொண்டைக்குள்ளே நிற்கிற மாதிரி ஃபீல். இதுவும் GERD வருவதற்கான ஒரு காரணம். நிறைய காஃபி குடிக்கலாம். அது ஏன்னா காஃபியில் கஃபைன் அதிகமாக இருக்குது. இது இன்னும் இந்த GERD உள்ளவங்களுக்கும் எடுக்காமல் தவிர்க்கணும். ஸோ இது நிறைய சாப்பிட்டாலும் GERD வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம சாப்பிட்ட உடனே படுக்கிறது, அதாவது நம்ம சாப்பிட்டு ஒரு அரை மணிக்கூர் 1 மணிக்கூராவது நீங்கள் இருக்கணும். இது எப்படி என்னென்னா, நம்ம சாப்பிட்றது உடனே போய் பெட்டில் படுக்கிறது. அப்படி இருந்தாலும் இந்த ஜெரிமான ப்ராப்ளங்கள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகரிக்கும். இதுக்கு முக்கிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெஞ்சு எரிச்சல். அதாவது GERDயின் முக்கிய அறிகுறியே நெஞ்சு எரிச்சல் தான். இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்குனாலே உங்களுக்கு GERD அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு உள்ளது நம்ம நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, மேலே சொன்ன மாதிரி நிறைய காஃபி குடிக்கிறவங்களுக்கு,
காரமான உணவுகள் அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு, இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுறவங்களுக்கு, எண்ணெய் வகைகள் அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து புளிப்பு ஏப்பம். இந்த புளிப்பு ஏப்பம் அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு மாரி ஏப்பம் மாரி வந்துட்டே இருக்கும். இதுவும் வந்து இதோட ஒரு அறிகுறி. அப்புறம் தொண்டையில வந்து எரிச்சல் ஏற்படுறது, மார்பு பகுதியில எரிச்சல் ஏற்படும். சிலவங்களுக்கு வந்து உணவு வந்து மேல வருவது போல ஒரு உணர்வு தோன்றும். அதாவது சாப்பிட்ட உடனே இந்த உணவு மேல வந்து சர்திக்கிற மாரி ஒரு ஃபீல் உண்டாகும். அப்படி இருந்தாலும் இதோட முக்கிய அறிகுறி. இந்த வாயில வந்தீங்கன்னா, புளிப்பு சுவை அதிகமா இருந்துட்டே இருக்கும். இரவுல வந்து அதிகமா இருமல் வரும். குரல் கரகரப்பா இருக்கும். இது போன்ற பல பிரச்சனைகள், முக்கிய அறிகுறிகள் வந்து இந்த ஜிஆர்டி வருவதற்கான அறிகுறிகள். அதில முக்கியமான அறிகுறி பார்த்தீங்க அப்படின்னா, நெஞ்செரிச்சல் தான் ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ நெஞ்செரிச்சல் இருந்தாலும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் நினைப்போம் சோடா குடிச்சா சரியாயிரும் அப்படின்னு. சோடா குடிச்சா அந்த நெஞ்செரிப்பு சரியாறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்புறம் எப்போது இப்போ உங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு. அப்ப எப்போது மருத்துவர் அணுக வேண்டும்? நான் மேல சொன்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, இந்த விளங்குவதில் சிரமம், உடல் எடை குறைதல், இரத்த வாந்தி, கருப்பு நிற மலம், கடுமையான நெஞ்சு வலி, இது போன்ற அறிகுறிகள் இருந்தா, உடனே நீங்க மருத்துவர அணுகணும். ஏன்னா, மேல உள்ளது வந்து ஒரு நார்மல் அறிகுறி. இது வந்து ஒரு முக்கியமான அ ஒரு சீரியஸான அறிகுறிகள். ஏன்னா, விழுங்குவதில் சிரமம் இருக்கும், உடல் எடை குறைஞ்சிட்டே வரும், வாந்தி வந்து ரத்தமா வரும், கருப்பு நிறம் வரும், மலம் கழிக்கும்போது ரொம்ப கருப்பா இருக்கும், கடுமையான நெஞ்சு வலி கூட இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியின் பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜிஆர்டி வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த நான் சொன்ன சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா, நீங்க இத கவனிக்காம விட்டுட்டே இருக்கீங்க. ஒரு சிகிச்சையும் எடுக்காம விட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த மேல சொன்ன விழுங்குவதில் சிரமம், உடையுதல், ரத்த வாந்தி, கருப்பு மலம், கடுமையான நெஞ்சு இதெல்லாம் இருக்கு. ஆனா, நீங்க இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு, நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வச்சுட்டு, நீங்க வந்து உணவுகளே எடுக்காம, அதாவது மருந்துகளே எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா, ஈசோஃபேகஸ்டின் ஒரு பாதிப்பு வரும். வயித்துல அல்சர் உண்டாகும். உணவு குழாய் வந்து சுருங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பேரியட்ஸ் ஈசோஃபேகஸ் போன்ற ஒரு நோய் இருக்கு. அதுவும் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தலாம். ஸோ, இந்த சிகிச்சை நீங்க எடுக்காம போயிட்டீங்கன்னா, ஈசோஃபேகட்டிஸ் வரும், அல்சர் வரும், உணவு குழாய் சுருக்கம் ஏற்படும். பேரியட்ஸ் ஈசோஃபேகஸ் போன்ற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு சில பரிசோதனைகள் இருக்கு. அப்ப நீங்க இந்த அறிகுறியிலிருந்து டாக்டர்ட்ட போகும்போது, டாக்டர் சில பரிசோதனைகள் சொல்லுவாங்க. எண்டோஸ்கோபி. இது வந்து உணவு குழாய் மற்றும் இரைப்பைய பார்க்குறதுக்கு இந்த எண்டோஸ்கோப்பிய போட்டு கண்டுபிடிப்பாங்க. பிஹெச் மானிட்டரிங். அமில அளவ அளக்கிறதுக்கான ஒரு அளவு தான் இந்த பிஹெச் மானிட்டர். ஈசோஃபேகல் மேனோமெட்ரி. உணவு குழாய் செயல்பாட்டை மதிப்பிடுறதுக்கு இந்த டெஸ்ட்டை பண்றாங்க. அப்புறம் பேரியம் சோலோ டெஸ்ட். சில நேரங்களில் இந்த பேரியம் சோலோ டெஸ்ட்டை வந்து டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைக்கிறாங்க. சிகிச்சை முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை முறை மாற்றம் தான் இதோட முக்கியமான சிகிச்சை முறை. எடை குறைக்கணும், புகைப்பிடிப்பதை நிறுத்திறணும், மது அருந்த தவிர்க்கணும். அப்புறம் வந்து உணவுகள் காரம் இல்லாம உங்களுக்கு தேவையான காரத்தோட உணவுகளை எடுக்கணும். இந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், H2 பிளாக்கர்ஸ், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அதாவது பிபிஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நீங்க போயிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போயிட்டு, ஒரு ஃபார்மசில போயிட்டு, எனக்கு நல்ல நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்ட்டு கன்டினியூஸா 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் கன்டினியூஸா வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து பெருசாகுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ முதல்ல என்ன நோய்ன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இந்த ஜிஆர்டிக்குன்னு சில உணவு வழக்கங்கள் இருக்கு. காய்கறிகள், வாழைப்பழம், ஓட்ஸு, தர்பூசணி, வெள்ளரிக்காய், எளிதில் செரிக்கும் உணவுகள். அதாவது சீக்கிரமாட்டு செரிமானம் ஆகுற உணவுகளா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஜிஆர்டி பிரச்சனையிலேருந்து நீங்க விடுபடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா, இந்த காய்கறி எல்லாமே செரிமானம் ஆயிரும். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாட்டாவது நைஸான ஆகாரம். ஓட்ஸ் அதே மாரி. தர்பூசணி தண்ணியான பழம். வெள்ளரிக்காயிலும் அதிகமான தண்ணி சத்துலாம் இருக்கு. ஸோ, எளிதிலான உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. காரம் தவிர்க்க வேண்டிய சில உணவுகள பார்த்தீங்க அப்படின்னா, காரமான உணவுகள், டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதிக காஃபி, சாக்லேட்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்டு அதிக அளவில் எடுக்கிறது, லேட் நைட்ல மீல்ஸ் சாப்பிடுவது. இது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். வீட்ல நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, சிறிய அளவில உணவு சாப்பிடணும். சாப்பிட்ட 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து மட்டுமே படுக்கையில படுக்கணும்.
படுக்கையின் தலைப்பகுதியை சற்று உயர்த்தி வைக்கணும். உடல் எடையை கட்டுப்படுத்தணும். தினசரி நடைப்பயிற்சி செய்வது நல்லது. ஸோ சிறிய அளவில் உணவு சாப்பிடுங்க. சாப்பிட்டு 2 இல்ல 3 மணி நேரம் கழித்து தூங்குறதுக்கு போங்க. படுக்கையை லேசாக உயர்த்தி வைங்க. உடல் எடையை கட்டுப்படுத்துங்க. தினசரி நடைப்பயிற்சி செய்யுங்க. நெஞ்செரிச்சல் வந்து சாதாரண விஷயம்தான். ஆனால் அடிக்கடி வந்தால் அது வந்து ஜிஆர்டி ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்புறம் வந்தீங்கன்னா பால் குடித்தா ஜிஆர்டி குணமாகுமா தான். சிலருக்கு தற்காலிக நிவாரணம் மட்டுமே. சிலருக்கு பாலே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிஆர்டி வயதானவர்களுக்கு மட்டுமா வருமானு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. இளம் வயதினர்களுக்கும் இப்போ வர தொடங்குது. ஏன்னா நம்மளோட உணவு வழக்கங்களை பொறுத்து ஜிஆர்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நண்பர்களே, இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு சில என்னோட நாலேஜ்லேருந்தும் நான் படித்த சில இதிலிருந்து உங்களுக்கு நான் சில குறிப்புகளை ஒரு முடிந்த அளவு மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ ஜிஆர்டி என்பது ஒரு பொதுவாக காணப்படும் ஒரு செரிமான நோயாக இருந்தால் கூட அதை நம்ம சாதாரணமாக எடுத்து புறக்கணிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான உணவு பழக்கங்கள், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது, நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் மருத்துவரின் ஆலோசனை மூலம் இந்த ஜிஆர்டியை கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயை வருமுன் தடுப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். மீண்டும் நாளை நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.